வெளியில் வரதுன்றது ஈஸியாக எல்லாராலையும் எடுக்க முடியாது. நான் எடுத்ததுக்கான முக்கிய காரணம் என்னால் இயங்கவே முடியாமல் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய வீட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கலன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில வாசகங்கள் இருக்குது. மும்மொழி கொள்கை, தமிழகத்துக்கு நிதி கொடுக்காமல் இருக்கிறது, இது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பாஜகலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வேறு எதனா கட்சியில் இணைவு? என் வீட்டில் இருக்கவங்களே என் தம்பியே என்னை வெளியே வரும்போது நீ மாஸ்க் போட்டுட்டு வான்னு சொல்லுவோம். ஏன்னா நீ பிஜேபி, மூச்சு திணறல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் வந்து இந்த மொழி திணிப்பை நான் பார்க்குறேன். அதனால தான் நான் வந்து வெளியே இருக்கேன். இந்த விலகல் அறிவிப்பு வந்து நிரந்தர அறிவிப்பாக பார்க்கலாமா, தற்காலிக அறிவிப்பாக பார்க்கலாமா, மேலோட கூப்பிட்டு பேசினா மறுபடியும் பாஜக தொடர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தானே கேட்குறாங்க. அந்த கேள்வியை கேட்க வச்சதுக்கு காரணம் விஜயா தொண்டர்களான்னு கேட்டேன். மேடம் வணக்கம் மேடம். இப்போ நீங்கள் 8 வருஷமாக பாஜகவில் வந்து பயணம் செஞ்சுருக்கீங்க. இப்போ திடீர்னு கட்சியிலேருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கீங்க, இது எப்படி மேடம்? எனக்கு சில விஷயங்கள் அதிருப்தி இருக்குது. அண்டு சில கொள்கைகளை வந்து ஏற்றுக்கிட்டு அதில் பயணிக்கிறது வந்து சில காலங்கள் ஓகே. பட் ஆனால் அது பெருசாக வரும்போது அது நம்மளையே பாதிக்குது. அண்டு இன்றைக்கி மும்மொழி கொள்கைன்றது அப்படி தான் தெரியுது. தமிழ் வளர்ச்சி, தமிழ் மொழி, தமிழ் நம் கண்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்படி நம்ம வளர்ந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் வருது. ஹிந்தி லாங்குவேஜ் வந்துட்டு நான் எதிர்க்கலை. ஹிந்தி நல்ல ஒரு லாங்குவேஜ், நேஷ்னல் லாங்குவேஜ், நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ் தான். நாட் ஒன்லி ஹிந்தி. இந்த பக்கம் போனால் தெலுங்கு வேணும், இந்த பக்கம் போனால் மலையாளம் வேணும், கன்னடா வேணும். எல்லா லாங்குவேஜுமே அந்தந்த தேவைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது தான் மொழி. நமக்கு அந்த தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். தேவை இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் பாஜகவில் பயணிக்கும் போது எனக்கு ஹிந்தி தேவைப்பட்டது. ஸோ என்னோட 35வது வயசில் தான் வந்து நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஹிந்தி கற்றுக்கும் போது இந்த மொழி நல்லா இருக்கே, கற்றுக்குவோம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது மாதிரி என் குழந்தைங்கக்கிட்ட நான் சொல்ல முடியல, ஹிந்தி கற்றுக்கோ அப்படின்னு. ஐ டோன்ட் நீட் இட், எனக்கு அது தேவையில்லை. ஐ ஹாவ் மோர் ப்ரெஷர். இன்றைக்கி வந்து நான் நிறையா சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன். சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து இன்னும் டஃபஸ்ட்டு சிலபஸஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போகும்போது இன்னொரு லாங்குவேஜ் எனக்கு அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய குழந்தைகள்கிட்ட பேசி பார்க்கும்போது எனக்கு வந்து சொன்னது, இன்னொரு லாங்குவேஜ், அதாவது கவர்மெண்ட்டில் இருக்க அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும். ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்க கற்றுக்கக்கூடாது? கண்டிப்பாக கற்றுக்கணும். அங்கே டீச்சர்ஸ் இருக்காங்களா? சரி, அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்க ஒரு 10 பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வரேன். அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்க தமிழ் பாட புத்தகத்தை எடுத்து தமிழை உச்சரிப்பு தவறாமல் பிழை இல்லாமல் வாசிக்கட்டும். முதல்ல அவங்க அதை வாசித்ததுக்கப்புறமா அடுத்து இங்கிலீஷ் புத்தகத்தை கொடுக்கும். ஆங்கிலத்தையும் பிழை இல்லாமல் நல்ல ஒரு லாங்குவேஜ், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் அதை வாசிக்கட்டும். இதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் அடுத்த லாங்குவேஜுக்கு போகணும். தமிழே தத்தளிக்கிறாங்க. இங்கிலீஷு இன்னும் டெவலப் ஆகலை, இன்னும் ஃப்ளூயன்சி வரலை. ஸோ அடுத்த இதுக்கு இப்போ வந்து 2 சரியில்லை, இதில் 3வது ஒன்று கொண்டு வந்தால் இந்த 2 ஏற்கனவே அழிஞ்சிக்கிட்டு வருது. இங்கிலீஷும் சரியாக வர மாட்டேது, தமிழ் டீச்சர்ஸுமே இன்றைக்கி வந்துட்டு சரியான டீச்சர்ஸ் இல்லை, பற்றாக்குறை இருக்குது, டீச்சர்ஸ்க்கு பற்றாக்குறை இருக்குது. ஸோ இன்னொரு மொழியை கொண்டு வந்து அதுக்கும் டீச்சர் இல்லை. டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ ஹிந்திக்கு டீச்சர் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தேவை அதிகமாகிடுச்சு. நம்ம ஊரில் வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாத்துக்கும் ஹிந்தி தேவைன்றனால டீச்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஹிந்திக்கு. ஸோ தமிழை விட ஹிந்திக்கு அதிகமாக இருக்காங்கன்னா ஹிந்தி தான் நான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் கற்றுக்க முடியுது. எங்கே வழி இருக்கோ அங்கே தான் போவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒத்துக்கிட்டா நாளைக்கு வழி இருக்க இடம்னு சொல்லிட்டு நாளைக்கு அது நம்ம தலைமையில் வந்து உட்காரும். ஸோ நம்ம மொழியை விற்று கொடுக்கக்கூடாது. விழியும் மொழியும் ஒன்று. நம்ம பாதையில் வந்து நம்ம விழி இழந்து பயணிக்கிறதும் நம்ம மொழி இழந்து பயணிக்கிறதும் ஒன்று தான். 4ஆம் தமிழ் சங்கத்தை துவக்கிய பாண்டித்துரை தேவர் அப்படின்ற சேதுபதி மன்னர், அவர் வம்சாவளியில் வந்த வாரிசுகளான எங்களுக்கே அந்த தமிழ் மொழி மேலே ஈர்ப்பு இல்லை, தமிழ் மொழி மேலே அக்கறை இல்லை, இதை விட்டு கொடுத்து இன்னொரு மொழியை கொண்டு வந்து இன்றைக்கி நம்மளாம் இந்த ஒரு சின்ன விஷயமா பார்க்குறோம். சரி, ஓகே, இன்னொரு லாங்குவேஜ் தானே கற்றுக்கிட்டோம் அப்படின்றத ஈஸியாக நினைக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு கதறக்கூடாது. அந்த ஒரு இடத்துல நம்ம ஆரம்பத்திலேயே அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் அப்படின்னு
நினச்சி தான் நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை எனக்கு நம்ம யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது, சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இந்த கொள்கையை நம்ம முரண்படுறோம் அப்படிங்கும்போது நமக்கான பாதையை நம்ம மாற்றி தான் நம்ம அமைச்சுக்கணுன்றதால நான் வெளியே வந்திருக்கேன். இப்போ மும்மொழி கொள்கை மட்டும்தான் வர்றாமல் இல்லை உங்களை பாஜகவில் வந்து செயல்படாமல் சில நிர்வாகிகள் தடுக்கிறதுனால நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்களா? செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் செயல்பட விடாமலாம் தடுக்க முடியாது. நமக்கான என்ன சொல்கிறது, நமக்கு சில விஷயங்கள் வந்து அங்கீகாரம்ன்றது வேற, அதிகாரம்ன்றது வேற. அங்கீகாரம் கொடுத்துடலாம், அதிகாரம் கொடுத்தா தான் வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் மாநில பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு சில நிகழ்ச்சிகள் நீங்களே எடுத்து நடத்துகிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களை நடத்த விடாமல் மேலிடத்துல ப்ரெஷர்னால இப்போ நீங்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்துருக்கீங்களா? இல்லை, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் எனக்கு யாரும் இதெல்லாம் நடத்தக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி கட்சி கிடையாது. பாஜகவில் எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இது இருக்குது, அவங்க நினச்சதை செய்யலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் உள்ள கட்சி தான். ஆனால் எனக்கு சில விஷயங்களில் முரண்படுறேன் நான். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, நீங்கள் உங்களோட தலைமையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இது வரைக்கும் வரலை. எந்த ஒரு ப்ரோக்ராமுமே அறிவிப்பு இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அழைப்புதல் இல்லை. நம்மளா போகணும், நம்மளா வரணும், நம்மளா தான் நம்மளுக்கு வேணுங்கிற இதை செஞ்சுக்கணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ யாரையும் அழைக்க முடியாது, இதெல்லாம் ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் வேலை இருக்குது, இது எல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் நம்மளை பயன்படுத்திக்கணும். அதாவது நம்மெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா, பெண்கள் எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்தையும் தாண்டி அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நேரத்தை கொடுத்து வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி நேரத்தை கொடுத்து வர பெண்களுக்கு, அதனால தான் பெண் உரிமை போய் பெண்களுக்கு முன்னுரிமைன்னு வந்திருக்கிறதுக்கு காரணம். நம்மளோட குடும்பம் தவிர்த்து அடுத்து இன்னொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுற பெண்களுக்கு முன்னுரிமை தான் கொடுக்கணும். அதை கொடுக்க தவறும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பாஜக உங்களை போல முக்கிய பொறுப்பில் இருக்கிற சிலரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேடம்? உங்களை சார் இருக்கு, முக்கிய பொறுப்பு மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்கு. நிறைய பேர் அந்த ஒரு இதில் இருக்காங்க, பேசுகிறாங்க. நிறைய பேர் பர்சனலாக பேசிக்கிடுவாங்க, யாரும் வந்து வெளியே சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது முதல்ல. அண்ட் இன்னொன்று, இப்போ போயிட்டுருக்க பாதை எப்படின்றத யாருக்குமே கிளாரிட்டி இல்லை. ஸோ நம்ம எங்கே போகிறதுன்ற கிளாரிட்டி முதல்ல கிடைக்கணும். எங்கே போனால் நம்ம கரெக்டாக பயணிக்க முடியும், யார் கூட பயணிப்பாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்க இந்த சூழ்நிலையில் யாராலையும் சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யாருடன் பயணித்தாலும், என் கொள்கைக்கு முரண்பட்ட என்னோட சிந்தனைகள், என்னோட மொழி பற்று, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்துடணும் முதல்ல. அதுலேயே பயணிச்சுட்டே இருக்கோம்னா 8 வருஷம் ஆன மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம அதை யோசிக்கிறது கஷ்டம். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, பாஜக ஒரு தேசிய கட்சி, அதுலேருந்து வெளியே வர்றது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு. தேசிய கட்சி அப்படின்றதுக்கும் மேலே ரொம்ப ஒரு சுதந்திரம் கொடுக்குற கட்சியும் கூட. நமக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம பாஜகவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அர்த்தம். வெளியில் வர்றதுன்றது ஈஸியாக எல்லாராலையும் எடுக்க முடியாது. நான் எடுத்ததுக்கான முக்கிய காரணம், என்னால் இயங்கவே முடியாமல் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய வீட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கலன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி உங்களுக்கு வர மாதிரி இருந்தது, உங்களுக்கு அது கடைசியில் ஒதுக்கப்படல, அதனோட நிலைப்பாடாக கூட இருக்கும்? இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு காரணமாக நான் சொல்ல மாட்டேன். அது வந்து கட்சியோட அன்னைக்கு தேவையை, இன்னைக்கு இவர் நின்னாதான் கட்சியில் ஜெயிக்க முடியும், இல்லை அன்னைக்கு தேவைக்கு கூட்டணி கட்சிக்கு அது ஒதுக்கியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் போது நம்ம கட்சியில் இருக்கவங்க இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுக்குறதுலாம் இயற்கையான விஷயம், அதெல்லாம் ஆரோக்கியமாக பார்க்குறேன். ஆனால் அது மட்டுமே காரணங்கள் கிடையாது. அதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், நிறையா வேலை பார்த்துருக்கோம், அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் என்றைக்குமே மக்கள் பணி வந்து வீணாக போகாது. அது நான் என் மக்களோட, என் மண் மக்களோட, என் சொந்த பந்தங்களோட நான் டைம் கொடுத்தது வந்து எனக்கு அது ஒரு சந்தோஷமான நினைவுகள் தான். அது என்னைக்கா இருந்தாலுமே அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். பாஜகலேருந்து விலகினது நீங்கள் அறிக்கையாக கொடுத்துட்டீங்க, இது பாஜக மேலிடத்துக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அனுப்பிட்டேன்.
இன்னும் எந்த ஒரு இதுவும் எனக்கு வரல. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில வாசகங்கள் இருக்குது. மும்மொழி கொள்கை, தமிழகத்துக்கு நிதி கொடுக்காமல் இருக்கிறது, இது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பாஜகலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வேறு எதனா கட்சியில் இணைய இன்னும் நான் அதுக்கான முடிவு பண்ணலை. நான் கண்டிப்பாக அதுக்கான இது என்னன்றது நான் நாளைக்கு சொல்லிடுவேன். இப்போ இன்னும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பீங்களோட இந்த கட்சியில் போய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் இதை நான் ப்ராப்பராக சொல்லணும். நான் ஒரு நிலை இல்லாமல் சொல்லக்கூடாது. நான் ப்ராப்பராகவும் அது அதிகாரப்பூர்வமாகவும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ பாஜக நீங்கள் ஒரு மாநில பொறுப்பில் இருந்தீங்க, உங்களோட செயல்பாடுகளை முடக்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்துன்னு சொல்லியிருக்கீங்க. அதை மாதிரி ஒரு கட்சியில் மறுபடியும் இணைவீங்களா, இல்லை உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி கட்சியில் இணைவீங்களா? அது இணையும் போதே நமக்கு தெரியும். அங்கே கொடுக்குற பொறுப்புகளாகட்டும், அங்கே கொடுக்குற மரியாதை ஆகட்டும், அதுலேயே நமக்கு தெரியும். அதில் நமக்கு ஓகே, இதில் பயணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயணிக்கும் போது மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். சில விஷயங்கள் பேசும்போது கனெக்ட் ஆகிடும், சில விஷயங்கள் பேசும்போது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகவே முடியாது. ஒரே ஒரு விஷயம், நான் சினிமாவில் இருக்கேன், அரசியலில் இருக்கேன். ஆனால் என் வீட்டில் இருக்கவங்களே, என் தம்பியே என்னை வெளியே வரும்போது நீ மாஸ்க் போட்டுட்டு வான்னு சொல்லுவோம். ஏன்னா நீ பிஜேபி. ஏன்னா என் கூட போகிறதுல அப்படி என்ன ஒரு தப்பு இருக்குது, என் கூட போகிறதுல என்ன ஒரு அவமானம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் என்னை பாதிக்குது, என் துறையும் பாதிக்குது, என்னோட தொழில் பாதிக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களே நம்மளை அப்படி பிஜேபின்றது ஒரு தவறான விஷயம் கிடையாது. ஆனால் பிஜேபின்னு சொன்னால் இங்கே இந்த விஷயம் நடக்காது. நீ போகிற இடத்துல இன்றைக்கி ஆளும் கட்சி வேறு, நீ பிஜேபின்னு சொன்னால் நான் போகிற வேலை நடக்காது, உன் கூட வந்தால் எனக்கு அது கிடைக்காது. இப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய விஷயங்கள் நான் இழந்திருக்கேன். அது நான் சொல்லணும். அது எல்லாத்தையும் மீறி நம்ம பயணித்ததுக்கு காரணம், நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, மத்திய அரசில் நமக்கு ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம இத்தனை வருஷ காலமாக நம்ம பயணிச்சிருக்கோம். ஆனால் இந்த கொள்கையில் மென்னு முழுங்கி நம்ம இதை ஏற்றுக்கிட்டு ரொம்ப நாளே இருக்க முடியல. அதனால தான் அந்த ஒரு மூச்சு திணறல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இந்த மொழி திணிப்பை நான் பார்க்குறேன். அதனால தான் நான் வெளியேறியிருக்கேன். பாஜகலேருந்து வெளியில் வந்தால் வேறு கட்சியில் இணைய போகிறீங்க. அப்போது பிரச்சாரங்களிலோ இல்லை பொதுக்கூட்டங்களிலோ இப்போ பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள் அங்கே நடக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ நாள் அதில் பயணிச்சிருக்கீங்க. இல்லை இல்லை இல்லை, அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நான் தவறாக அதாவது வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம தவறுதலாக சொல்லக்கூடாது. பாஜக நமக்கு நிறைய விஷயங்கள், நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. குடிநீர் திட்டத்துலேருந்து, வீடு திட்டம்லேருந்து, ஏழை எளிய மக்களுக்கான திட்டம் நிறைய இருக்குது. நல்லதை எடுத்துக்கிறோம் எப்போவுமே. நான் இப்போ எங்கள் அம்மா செய்கிற எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிடுவோம். ஒரு நாள் நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்லணும், அது நம்ம உரிமை. இன்னைக்கு உப்பு இல்லை சாப்பாடு இல்லைன்னா சொல்ல தானே வேணும். இந்த கொள்கை எனக்கு பிடிக்கலன்றத சொல்கிறதுக்கான சுதந்திரம் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய நல்லது வைக்கிறீங்க, அதில் ஒன்று இந்த கொள்கையை ஏற்றுக்கணும். நம்ம தமிழகத்தில் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது ஆரோக்கியமான விவாதமாக இருந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைஞ்சு ஓகே இந்த விவாதத்துக்கு நாங்கள் ரெடி, அப்போ யாருக்குன்னு இது பண்ணி பேசுவோம் அப்படின்னா அந்த விவாதத்துக்கு ரெடியாக இல்லை, அதுக்கான ஏற்பாடு இல்லை. அதை விட்டுட்டு மாறி மாறி நான் இந்த ஏரியாவுக்கு வரேன், நான் அந்த ஏரியாவுக்கு வரேன்னு பேசுறது ஆரோக்கியமாக எனக்கு படலை. இந்த விலகல் அறிவிப்பு நிரந்தர அறிவிப்பாக பார்க்கலாமா, தற்காலிக அறிவிப்பாக பார்க்கலாமா, மேலோட கூப்பிட்டு பேசினா மறுபடியும் பாஜக தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான். அது நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோன்னா அந்த நிலையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் மாறி மாறி டிசைட் பண்ணோன்னா நம்ம சரியான அரசியல்வாதி கிடையாது. இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்ல, அதாவது அவங்க செயல்பாடை விட எனக்கு அந்த கட்சி தொண்டர்களோட செயல்பாடு இன்னும் ரொம்ப சிறப்பாக பார்க்குறேன். ஏன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் இத்தனை தொண்டர்கள் இணைஞ்சு ஒரு நம்பிக்கையோட அவங்க எல்லாரும் வேலை பார்க்குறது எல்லாரும் வியந்து இன்றைக்கி எல்லாரும் கேட்குற கேள்வியே யார் கேட்டாலுமே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தானே கேட்குறாங்க. அந்த கேள்வியை கேட்க வச்சதுக்கு காரணம் விஜயா தொண்டர்களான்னு கேட்டால் தொண்டர்கள் தான். ஏன்னா விஜய்க்கு சினிமாவில் புகழ் இருக்குது, அரசியலில் இதுவரைக்கும் இது புதுசு. அப்படிங்கும்போது
அரசியல் களத்தில் இவ்வளோ பேர் பேச வச்சுருக்காங்கன்னா, இத்தனை தொண்டர்கள் இன்றைக்கி சேர்க்கல, 1.5 கோடி பேரை சேர்க்கலன்னா அதை பற்றி இன்றைக்கி எல்லோரும் பேசுவோமா? பேச மாட்டோம். ஸோ அந்த தொண்டர்கள் அந்த வச்சுருக்க நம்பிக்கை, அதுக்கு அவர் சிறப்பாக செயல்படணும். இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல, சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.